المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தொடர்ந்து எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக சொல்லித் தரக்கூடிய ரப்பனா என்கின்ற அந்த துவாவினுடைய வரிசையில் இன்று 23வது துவாவாக இருக்கக்கூடிய ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன், எங்கள் இறைவா எங்களின் மீது பொறுமையை பொழிவாயாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், இறைவா எங்களின் மீது நீ பொறுமையை வழங்குவாயாக. வ தவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக என்கின்ற துவாவை பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் பொறுமையை எவ்வளவு தூரம் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த துவாவை கொண்டு நம்மால் விளங்க முடியும். அல்லாஹ் என்ன கேட்க சொல்வானா, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், எங்கள் இறைவா எங்களின் மீது நீ பொறுமையை வழங்குவாயாக. அப்ப அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த குணம், அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு ஒரு மனிதனிடத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய உதவி அவருக்கு ரொம்ப விரைவாக கிடைத்திடும் என்பதாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், என்னிடத்துல நீங்க 2 விஷயத்தை கொண்டுதான் உதவி தேட முடியும். அல்லாஹ்ல 2 விஷயங்களை கொண்டுதான் நம்மளால உதவி தேட முடியும். அதுல ஒண்ணு பொறுமை, இன்னொன்னு தொழுகை. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடத்துல நீங்க உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அப்போ அத்தகைய பொறுமையை கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிறான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொறுமையில 2 வகையான நிலைப்பாடு இருக்குது. ஒன்று கோபம் வரும்பொழுது பொறுமை கொள்வது, இன்னொன்று கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது, அவதூறுகள் ஏற்படும் பொழுது, சுமைகள் ஏற்படும் பொழுது, பழிகள் ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்வது. கோபம் வரும் பொழுது பொறுமையை மேற்கொள்வதும் ஒரு நிலை. அதே போன்று தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில், அல்லது கடுமையான நெருக்கடிகள் நமக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில், அதே போன்று தீராத உடல் ரீதியான வியாதிகள், மன ரீதியான வியாதிகள், நெருக்கடிகள், சுமைகள் வரும் பொழுதும் என்ன செய்யணும்? பொறுமையை மேற்கொள்ளணும். அல்லாஹ் அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதைதான், நபியே நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க, இன்னும் நீங்கள் என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். உங்களுக்கு நெருக்கடிகளும் உங்களுடைய மனம் ரொம்ப இறுகி போயிருக்குது, அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, உங்களுடைய மனம் ரொம்ப இறுகி போயிருக்குது, ரொம்ப உங்களுடைய மன நெருக்கடியில இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்திக, என்னை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அப்போ அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. எந்த அடியானிடத்துல பொறுமை இருக்குதோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய உதவியை அல்லாஹ் வழங்குமா என்பதாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த குணத்தை அல்லாஹ் வழங்குவானார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களிலேயே சிறந்தவர்களை நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துறாங்க. ஹைரன் நாஸ மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, மனிதர்கள்ல சிறந்தவர், மக்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஒன்னு தால உம்ருஹு, அவருடைய ஆயுள் நீளமானதாக இருக்கும். யாருடைய ஆயுளை அல்லாஹ் நீளமானதாக கொடுத்திருக்கிறான், அதிகமான வயதுடையவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மக்களிலேயே சிறந்தவங்க. அடுத்து சொல்றாங்க வ ஹஸன அமலுஹு, அவருடைய அமல்களும் அழகானதாக இருக்கும். அமல்கள்னா என்ன? அவருடைய செயலும் அழகானதாக இருக்கும். அவர் செயலிலும் அழகானவராக இருப்பார் என்பதாக சொல்றாங்க. இப்ப இந்த 2 நிலை யாருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானோ அவர் சிறந்த பாக்கியம் பெற்றவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்? வ தவஃபனா முஸ்லிமீன், எங்கள் இறைவா என்னுடைய முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. இந்த காலகட்டத்தில் நாம் இதை கேட்டே ஆகும். யாருடைய வயதையும் அல்லாஹ் நீடித்து கொடுத்து, அவருடைய செயலையும் அல்லாஹ் சிறந்த செயலாக ஆக்கி, அவர் மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லீமாக அவர் மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பாக்கியம். அது இனி வரக்கூடிய காலங்களில் என்ன செய்ய முடியும்? முஸ்லீமாக வாழ்வதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். முஸ்லிம்களாக வாழ்வதே ஒரு பெரும் சவாலாக இருக்கும். முஸ்லிம்களாக வாழ்வது
முஸ்லிம்களாக தன்னுடைய இபாதத்துகளை மேற்கொள்வதெல்லாம் பெரும் கொண்ட சவாலாக காலங்களும் நேரங்களும் இந்த காலத்தினுடைய சூழல்களும் மாற மாற இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நிறைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அற்பமான காரணங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது, இந்த மார்க்கத்துல இருப்பதன் மூலமாக இதெல்லாம் எனக்கு நெருக்கடியா இருக்குது, அதனால நான் என்ன செய்யறேன், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில போறேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை அல்லாஹ் நமக்கு முழுமையாக பாதுகாத்து தருவானாக. இப்ப சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ் மீது அன்பும் இருக்கணும். அல்லாஹ் மீது பயமும் அன்பும் ரெண்டுமே கலந்துருக்கணும். வெறும்படையே நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்னு சொல்லி சொல்றதை மட்டும் அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் என்னை நேசியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நேசிங்க, நான் உங்களை நேசிக்கிறேங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ் மேல பயம் இருக்கணும், அவனின் மீது அன்பு இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈமானை விட்டு ஒருபோதும் என்ன செஞ்சிட மாட்டோம், வெளியேறக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்பட மாட்டான். செயல்களையும் அல்லாஹ் அழகாக்குவான். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். அது மட்டும் அல்லாமல் முஸ்லீமாக வாழுவதும் முஸ்லீமாக மரணிப்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல. முஸ்லீமாக வாழ்வதுங்கிறதே ஒரு பெரும் போராட்டம் தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பேச்சுகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் முதல்ல நம்ம முஸ்லீமா மாறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி தராங்க, ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அவனுடைய பேச்சு சரியானதாக இருக்கணும், அவனுடைய எண்ணம் கண்ணியமானதாக இருக்கணும், அவனுடைய செயல் அழகானதாக இருக்கணும். அப்ப இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்பதாக சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு ரொம்ப ஒழுக்கம் உள்ளதாக இருக்கும். யாரையுமே என்ன செஞ்சிட மாட்டாங்க, தங்களுடைய வார்த்தைகளால் தங்களுடைய பேச்சுகளால் என்னை காயப்படுத்திட்டாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. வயதான சஹாபிகள்ல இருந்து ஆக வயது குறைவாக இருக்கக்கூடிய சஹாபி வரைக்கும் பெருமானாருடைய பேச்சு அவங்களிடத்துல ரொம்ப ஒழுக்கமுடையதாக இருக்கும். ஒரு வார்த்தை, தான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு வார்த்தை கூட அருவருப்பான வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதே கிடையாது. அப்படி வரலாற்றுல இடமே இல்லை. ஒரு வார்த்தை கூட, கோபத்துல கூட, அதாவது கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும் போது கூட, கடுமையான கோபங்கள் ஏற்படும் கூட, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அபூஜஹில் நபி அவர்களை பார்த்து சொன்னான், உங்க முகத்தை பார்த்தா எனக்கு என்ன செய்த அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான். நேரடியா சொன்னான். நபியினுடைய முகத்தை பார்த்து நேரடியா சொன்னான், அபூஜஹில், நபியே முகம்மதே, உங்களுடைய முகத்தை பார்த்தால் எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு பதிலே பேசல. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே பேச அமைதியா இருந்துகிட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் வந்துச்சு, அமைதியா இருந்துகிட்டாங்க. இணைமிக்க சகோதரர்களே, யாரிடத்திலையுமே தன்னுடைய எதிரிகளிடத்தில் கூட அருவருப்பான வார்த்தையை அவங்க பேசுனது கிடையாது, யாரையும் திட்டுனது கிடையாது, சபிச்சது கிடையாது. கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் யாரையும் திட்டுவதற்காகவோ சபிப்பதற்காகவோ நான் அனுப்பப்படல, நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்வதற்காக நீ அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பேச்சுகளை ஒழுக்கம் உள்ளதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் இருக்கணும் ஒரு முஸ்லீமுடைய பேச்சு. இவர் பாய் அப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னு மாற்று மத சகோதரர்கள் சொல்லணும். பாய் அப்படிலாம் பேச மாட்டார், பாயிட்ட கெட்ட வார்த்தை வராது, பாயுடைய பேச்சு ரொம்ப கண்ணியமானதாக இருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு மாறும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களே சொல்றாங்க, அவன்கிட்டலாம் பேச முடியாதுங்க, அவன் வாயை திறந்தாலே என்ன செய்வான், கெட்ட வார்த்தையா பேசுவான் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு குடும்ப உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பேச்சு ரொம்ப கேவலமா போச்சு. அப்போ பேச்சுல ரொம்ப ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய பேச்சுல நாம சிறந்த முஸ்லீமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய எண்ணத்திலும் செயல்களிலும் நீங்கள் சிறந்த முஸ்லீமாக இருக்கும். சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நலமுள்ளதாக இருக்க வேண்டும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமாக ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. அவரே துரோகம் செஞ்சிட்டாலும், அவரே அநீதி இழைச்சிட்டாலும், அநீதி இழைத்தவர் துரோகம் செய்தவருக்கு கூட நல்லதை உள்ளத்தில் எண்ணக்கூடியவனாக மாறுவதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் அப்படிதான் இருக்கணும். சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், கோபங்கள், துரோகங்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அது நலமுள்ளதாக நலமானதாக அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையிலையும் அல்லாஹ் வெற்றியை தந்துருவான். முடிவுல அல்லாஹ் முஸ்லிமாகவே மரணிக்க செய்வான். ஈமானோடு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மரணிக்க செஞ்சிருவான். ஈமானோடு மரணிப்பது என்பது ஒரு பெரும் பாக்கியமாகும்.
யார் ஈமானோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ, ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஈமானோடு அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயரத்துக்கு கொண்டு வந்துருவான். இரு உலகத்திலும் அவர்களுக்கு சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதால் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவில் அல்லாஹ் எதை சொல்றானோ, ரப்பனா ஃபிரிக் அலைனா சபுரன், எங்கள் இறைவா எங்கள் மீது நீ பொறுமையை பொழிவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. இந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு